எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரூபா கொடுவாயூர். நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து வந்துட்டு அண்ட் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்குன்னா, எனக்கு திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் இன் தமிழ். எனக்கு ரொம்ப அழகான, ரொம்ப மெமரபிளான ரோல்ஸ் கொடுத்துட்டார் இந்த இண்டஸ்ட்ரி. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யமகாதக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாரு. இப்போது இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிமு எனக்கு நீலிரா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லோரும் தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆகும். எல்லோரும் சொல்கிறது மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டு ஒரு 2 டீம்ஸ் ஃபைட் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு வாருக்கு அப்புறம் என்ன தெரியும், ஒரு வெப்பன்ஸ் இருக்கும், கன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும்னு தெரியும். பட் ஆனால் அது மிடில் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அவங்க பண்ணுவார், ஒரு எமோஷ்னலான வார் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சிட்டு ஒரு ஃபிலிம் நம்ம நீலிரா, லாங் நைட். அந்த நைட்டில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கும்போது இட் வில் லீவ் அ டீப் இம்பேக்ட் ஆன் எவ்ரிபடி இஸ் வாட் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்லி ஐம் கார்த்திக் சுப்ராஜ் சார், ஐம் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். ஹிஸ் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் நான் இல்லை, தமிழ்நாட்டில், தெலுங்குல எல்லாம் இந்தியாவில் இருக்க சாருக்கு ஃபேன்ஸு அவங்க ஃபிலிம்ஸ்க்கு. அண்ட் நாட் ஓன்லி ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், ஒரு ப்ரொடியூசராகவும் போல்டான ஃபிலிம்ஸு, மீனிங்ஃபுல்லான ஃபிலிம்ஸு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது ஒரு ஆள் அவங்க. ஸோ ஐம் ரியலி தேங்க்யூ சார். ஒரு நீலிரா மாதிரி ஒரு ஃபிலிம் ட்ரஸ்ட் பண்ணி யூ வாண்டட் டு ஷோ இட் டு த வேர்ல்ட். தமிழ் மக்கள் இதுக்கு இந்த ஃபிலிம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸில் பீங் அ பார்ட் ஆஃப் யுவர் ப்ரொடக்ஷன், இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் என்னோட டிரெக்டர் சோமேத்ரன் சார், ஐல் பி ஃபரெவர் கிரேட்ஃபுல் சாருக்கு. ஏன்னா எனக்கு நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் பேசிக்காகவே. அண்ட் லைக் அப்பார்ட் ஃப்ரம் லைக் த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் சோமேத்ரன் சார் இந்த ஃபிலிம்க்கு அப்புறம்